உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ செய்தித்தாள்களில் ரொம்ப பிரபலமாக நடிகர்கள் மது அருந்துவது, போதைப் பொருள் அருந்துவது பற்றி திருமதி சுஜித்ரா அவர்களுடைய பேட்டி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கும் நிறைய பேரை. இவர்கள் பற்றிய இவங்க பேசிய பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அவங்க வெளியே இருந்து சொல்லலை, அவங்க உள்ளே இருந்து பேசியிருக்காங்க. பார்ட்டிஸ்ன்ற பேரில் ட்ரக்ஸு, மது ரொம்ப இந்த நடிகர்களுக்கிடையே இருக்குது அப்படின்னு. ஆர்டிஸ்டோட இந்த போதைப் பொருட்கள் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது காலங்காலமாக, நீண்ட காலமாக இருக்குது. ஒரு தவறான எண்ணம் என்ன இருக்குன்னா, இந்த போதைப் பொருட்கள்னால க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங், தவறான எண்ணம் இருக்குது. அதனால் க்ரியேட்டிவ் பீப்புளெலாம் போதைப் பொருட்களை எடுத்துக்கிறது அப்படின்றது, மது ரொம்ப அதிகமாக, மற்ற போதைப் பொருட்களும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் மற்ற போதைப் பொருட்களும் சேர்த்து எடுத்துக்கிறதையும் பார்க்குறோம். இது ஆபத்தானது தான். பல நேரங்களில் ரொம்ப ஆபத்தாக முடியும், உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸ்ரீதேவி அவர்கள் இறந்து போனாங்க, நமக்கு தெரிந்த பிரபல நடிகை. ஒரு சும்மா பார்த்துட்டப்பில் போய் இறந்து போனாங்க. அது அளவுக்கு அதிகமான மது அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதாவது பயன்படுத்தினதுனாலே என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பார்த்துட்டப்புலேருந்து யார் வேணாலும் வெளியே வர முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க மூழ்கி இறந்து போகிறது அளவுக்கு அதிகமான போதையினால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது உயிருக்கே ஆபத்து விளையக்கூடிய, அதே மாதிரி சில நேரங்களில் நடுராத்திரி இவங்க கார் ஓட்டிகிட்டு நிறைய டைரக்டர்ஸ் பல பேர் ஆக்சிடெண்ட் ஆகி உயிரிழப்பு பார்க்குறோம். அவர்களுக்கும் ஆபத்து, அதே மாதிரி மற்றவர்களுக்கும் உயிரிழப்பு நேரிடுற வாய்ப்பு இருக்குது. இந்த போதை பழக்கங்கள் நாம் ஹீரோக்களாக பார்க்கக்கூடிய, பொதுமக்கள் பெருமளவுக்கு நம்பக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் அவர்கள்ட்டேருந்து வர்றது இன்னும் ஆபத்தானது. நடிகர்களை அவங்க உண்மையிலேயே நம்மளுடைய ஹீரோக்களாக பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர் நம்ம நாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். அவர்கள் இந்த போதை பழக்கம், அவர்களுடைய செக்ஸ் கல்ச்சர் எல்லாம் வியப்பூட்டுறதாக இருக்கிறத பார்க்குறோம். தமிழ் பொதுவாக இந்திய திரைப்படங்கள்லேயே செக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் கிஸ்ஸிங் கசின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இரண்டரை கலந்து இருக்கிறத பார்க்குறோம். செக்ஸ் கல்ச்சரும் ஒரு போதை கலாச்சாரமும் சேர்ந்து இணைந்து இருக்குது ஒரு க்ரியேட்டிவிட்டின்ற பேரில். பொதுவாக மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இதையும் முறைப்படுத்தி ஒரு நேர்வழியில் கொண்டு போகிறது தான் அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அதிகமான தவறான செக்ஸ் கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வரும்போது அதனுடைய பின்விளைவுகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுதான் பல நேரங்களில் அந்த மாதிரி நடக்குது. ஏராளமாக இவங்க குற்றஞ்சாட்டுறதை பார்க்குறோம். பைல்வான் ரங்கநாதன் அவர் ஒரு ஆபாசமான பேச்சுக்கள், சுஜித்ரா இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு நாகரிக கலாச்சாரத்தை தாண்டி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகள் ரொம்ப கவனிக்கத்தக்கது. சொசைட்டி இதை பார்க்கணும். ஏன்னா இவர்கள் நம்ம கதாநாயகர்களாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான ஒரு போதையில் இருக்கிறாங்க, இவர்களை தான் ஒரு தலைவர்களாகவும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் தான் நம்ம இளைஞர்களை வழிநடத்துபவர்களாக இருக்கிறாங்க. இந்த துறையிலேருந்து வர்றவங்க தான் ஈஸியாக இளைஞர்களை ஈர்த்து வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் ஒரு போதை கலாச்சாரமும் இவருடைய பாலியல் பழக்கங்களும் ரொம்ப ஆபாசமானதாகவும் நாகரிகம் இல்லாததாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். அந்த துறையிலையும் ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட் அங்கே வரணும். இந்த மாதிரியான கலாச்சாரங்கள், தவறான விஷயங்கள் எல்லாமே அதில் முறைப்படுத்தப்பட வேண்டும், சரி செய்யப்படணும். அது ஆரோக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறுறதுக்கு உதவும். எல்லா துறைகள்லேயும் சில தவறுகள் வரலாம், அது இயல்பான ஒரு விஷயந்தான். தவறுகள் இல்லாத ஒரு துறையில் ஒரு சிலர் தவறுகள் செய்கிறவர்களாக இருக்கலாம், போதை அதிகமாக உட்கொள்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது செக்ஸில் ஸ்கேண்டில் இருக்கலாம்.
ஒரு சின்ன அளவில் எல்லா துறையிலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுவே ஒரு விதிமுறையாக ஆன ஒரு துறையாக சினிமா துறை, இந்த பிரபலங்கள் அதிகம் உள்ள துறைகள் இப்படி ஆகிறத நம்ம பார்க்குறோம். இது பிரபலங்களுக்கே நல்லதில்லை. ஏன்னா நீண்ட ஆயுளோட அவங்க வாழ முடியாது. தவறான போக்குகள் ரொம்ப அதிகமாக போய் அதிகமான மது அல்லது போதைப் பொருட்கள் சீக்கிரம் இறந்து போயிட வேண்டியது இருக்கும் அந்த போதை பழக்கத்திலே. இடையில் ரஜினிகாந்த் அவர்களே நான் மது அருந்தாமல் இருந்திருந்தேன்னா இன்னும் நீண்ட நாளாக ஆரோக்கியமாக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், நல்லா இருந்திருப்பேன்னு சொன்னது. அதே மாதிரி ரகுவரன் போன்றவர்கள் மது அருந்தி நிறைய பேர் நடிகர்கள் இளம் வயதில் 50 வயதிலெல்லாம் இறந்து போன பல நடிகர்கள் பார்க்க முடியும். இளம் நடிகர்கள் பார்க்குறோம். முரளி, இவங்களாம் நீண்ட ஆயுளோடு வாழக்கூடியவர்கள், வசதியோடு இருக்கிறாங்க, மெடிக்கல் ஆக்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் ரொம்ப இளம் வயதிலே இறந்து போகிறாங்க? ஒரே காரணம் தவறான பழக்கங்கள் ரொம்ப வைத்து அதுதான் சரி, க்ரியேட்டிவிட்டிக்கு அது தேவைன்னு அவங்க தவறாக நம்புவதாக இருக்கலாம். இந்த துறையும் முறைப்படுத்தப்பட வேண்டும். போதை மருந்துகள் அறவே அப்புறப்படுத்தப்பட்டு, அதே மாதிரி செக்ஸில் ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல் எல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு ஒரு மற்ற துறைகள் போல் இதுவும் ஒரு முறைப்படுத்தப்பட்டால் ஒரு சீர்கேடு இல்லாமல் இருக்கும். இது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா தங்களுடைய ஹீரோக்களை அவங்க பார்க்குற முறை வேறு. இப்போ அவங்க தங்கள் ரொம்ப நம்பக்கூடிய ஹீரோக்களுடைய போதை பழக்கங்களையும் செக்ஸ் விஷயங்களையும் இளைஞர்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிறத நம்ம பார்க்க முடியுது. இதை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். இந்த துறைகள் டெமோக்ராட்டிக்காக மாறணும். உள்ள இந்த சீரழிவு கலாச்சாரங்களை மாற்ற வேண்டும். ஏராளமான உதாரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்குது. பாகவதர், பல்வேறு பிரபலங்கள் கடைசி காலத்தில் சந்திரபாபு நிறைய மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்து இறக்கும்போது ரொம்ப வறுமையில், கடுமையான வறுமையில் அழிந்து போனவங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் மிகப்பெரிய செல்வந்தர், ஆனால் ஒரு 50-55 வயதிலேயே உயிரிழந்து போனது தவறான போதை பழக்கங்கள். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனுக்கு சிறு குழந்தைகளோட உறவும் இருந்ததை பார்க்க முடியுது. தவறான உறவு அது நிரூபிக்கப்பட்டு அவன் காம்பன்சேஷன்லாம் கொடுத்தார். குழந்தைகளோட தவறான பாலியல் உறவு வைத்துக்கொண்டு அதற்கான காம்பன்சேஷன்லாம் அமெரிக்காவில் கொடுத்தாரு. இதுபோல் ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. இது இவங்களுடைய தவறான நம்பிக்கைகள் தான். க்ரியேட்டிவ்னால் இப்படி தான் இருக்கணும், ஆல்கஹால் சாப்பிட்ணும், அதே மாதிரி போதை மருந்து சாப்பிட்டா இன்னும் ஒரு மியூசிக் பேட்டி, ஒரு மியூசிக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய சிலர் கூட கணவர் மியூசிக் போடுறதுக்கு கஞ்சா சாப்பிட்டா நல்ல க்ரியேட்டிவிட்டி வரும்னு சொல்லி மனைவிட்ட சொன்னது நிறைய பேட்டிகள் அப்படி போயிட்டுருக்கு. இது எல்லாமே தவறு. ஏன்னா க்ரியேட்டிவிட்டிக்கு இந்த போதை பழக்கங்கள் உதவவே உதவாது. இவங்க சரியான முறையில் சிந்திக்கிறது தவிர போதை பழக்கங்கள் அப்போ பார்க்குறதுக்கு க்ரியேட்டிவாக தோன்றினாலும் கூட அவங்க ஆயுள் நீண்ட காலம் வாழ முடியாது. க்ரியேட்டிவிட்டியை இது குறைக்கும். நாளடைவில் அவங்க க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் வறண்டு போகிறதுக்கு தான் இந்த மதுக்கு அடிமையாகிறதோ இல்லை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மூளை வறட்சியில் தான் போய் முடியுமே தவிர ஒரு கற்பனை வளம் என்பது இயல்பான நிலைக்கு தான் மூளை கற்பனை வளத்தோடு செயல்படும். எந்த விதமான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், போதை மருந்துக்களையும் மூளை ரொம்ப அலர்ட்டாகலாம் வேலை செய்யாது. அதனால் மிக மிக தவறான ஒரு போக்கு. இதை கண்டிப்பாக நம்ம மாற்ற வேண்டும்.